ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில எத பத்தி பார்த்துக்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. அதாவது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வங்கியில வந்து கணக்கு வந்து துவங்கி வச்சிருப்போம். சேவிங்ஸ் அக்கவுண்டா இருந்தாலும் சரி, கரண்ட் அக்கவுண்டா இருந்தாலும் சரி. முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நிதித்துறை அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் ஒரு சில புதிய அறிவிப்புலாம் குடுத்துருக்காங்க. இது 2யும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணுனா மட்டும் தான் உங்களுடைய வங்கி கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் லாங் இருக்கும். இத 2யும் நீங்க இணைக்க தவறிட்டீங்கன்னா, உங்களுடைய வங்கி கணக்கு மூடப்படும்னு சொல்லிட்டு அதிரடி அறிவிப்பு வந்து குடுத்துருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள இன்னைக்கு போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்மளோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா, வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுக்கு நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நாங்க இந்த மாரி ரெகுலரா குடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். நிர்மலா சீதாராமன் இவங்க வந்து 23வது பொதுக்கூட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில அறிவிப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இந்தியால எந்த பேங்க் இருந்தாலும் சரி, எல்லா பேங்க்குமே சேம் ப்ராசஸ் தான். அதாவது பேங்க் அக்கவுண்ட்ல வந்து வங்கி கணக்குல எல்லாருமே அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க. அவங்க வந்து கம்பல்சரியா பான் கார்டும் ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து சொல்றாங்க. எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, பான் கார்டு, ஆதார் கார்டு இது இருந்தா தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறவங்க, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வங்கி கணக்கு இதுல வந்து ஆதார் கார்டையும், பான் கார்டையும் இன்னும் லிங்க் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய அறிவிப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய வங்கி கணக்குல ஆதார் கார்டையும், பான் கார்டையும் வந்து லிங்க் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா போயிட்டு நீங்க வந்து லிங்க் பண்ணிருங்க. இல்லைன்னா உங்க வங்கி கணக்க வந்து பார்த்தீங்கன்னா, குளோஸ் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கிற முடியாது. அதையுமே அவங்க வந்து குடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ வீடியோ பார்த்து முடிச்சுட்டு, நீங்க வந்து எப்பயும் ஃப்ரீயா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்ட், பான் கார்ட் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு, அதில சைன் போட்டு நீங்க வந்து அட்டாச் பண்ணி அவங்களுக்கு பேங்க்ல குடுத்தீங்கன்னா, லிங்க் பண்ணிருவாங்க. அதோட உங்களுடைய வங்கி கணக்குல பான் கார்டும், ஆதார் கார்டும் லிங்க் ஆயிடும்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ அதிகமா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல ஒரு புத்தமத இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.